வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 9 உள்ள இலக்கண பகுதி. இப்போ தலைப்பை பாருங்கள், அணி இலக்கணம். அணி இலக்கணத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அணின்னா என்ன? குழு அப்படிங்கிற ஒரு பொருளையும் தரும். அணி அப்படின்னா இலக்கணத்துப்படி பார்த்திங்கன்னா அழகு அப்படிங்கிறது பொருள். அணி, அணிகலன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பல அணிகலன்கள்லாம் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி அழகுபடுத்துறது, செய்யுளை அழகுபடுத்துறது தான் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களோட இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்தி கொள்கிறோம். அதுபோல் கவிஞர்கள் தங் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகு சேர்க்கின்றனர். இதனை விளக்குவது தான் அணி இலக்கணம். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். இப்போ கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணி. இந்த இலக்கணத்தில் நம்ம சொல்ல வர்றத ஒரு அழகு சேர்த்து சொல்லுதல், அப்படி தான் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அணி இலக்கணம் பல வகைகள் உண்டு, நிறைய வகைகள் உண்டு. இதில் ஒரு 2 வகையை மட்டும் கொடுத்துருக்கு. உங்கள் பாடப்பகுதியில் ஒரு 2 வகையை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதல் வகையை பாருங்கள், இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணினா என்ன அப்படின்னு பாருங்கள். ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணியாகும். ஒரு பொருளோட இயல்பை எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது இயல்பு. இயல்பாக சொல்கிறது, அது அப்படி எப்படி இருக்கிறதோ அதை அப்படி உள்ளதை உள்ளபடியே சொல்லுதல் இயல்பு நவிர்ச்சி அணியாகும். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர். இப்போ இயல்பு நவிர்ச்சி அணிக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பாடலை பார்க்க போகிறோம். கொடுத்துருக்கதை பாருங்கள். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று கொட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்று கொட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இந்த பாடல் கவிமணி தேசிய விநாயகனாருடைய பாடலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கு, ஒரு தோட்டத்தில் மேயிற ஒரு பசுவும் கன்றுக்குட்டி எப்படி இருக்குது, அது எப்படி கொஞ்சம் விளையாடுது அப்படிங்கிறத இயல்பாக என்ன செஞ்சுருக்காங்க, எடுத்து கூறியிருக்கிறாங்க. இதுதான் இயல்பு நவிர்ச்சி அணி. உள்ளதை உள்ளபடியே கூறியிருக்காங்க. அதனால் இந்த எடுத்துக்காட்டு இயல்பு நவிர்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததை பார்த்திங்கன்னா உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணினா என்ன அப்படின்னா, ஒரு பொருளோட இயல்பை அது இருக்கிறத விட மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வுபடுத்தி மிகைப்படுத்தி சொல்கிறதுனால இதை உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எடுத்துக்காட்டு ஒரு தாயோட தாலாட்டு பாட சொல்லியிருக்காங்க. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இப்போ குழந்தை தாலாட்டு பாடுறாங்க. குளிர் நீரில் குளித்தா குளிருமா, அதனால் வெந்நீரில் குளித்தா உடம்பு கருத்து போயிடுமா, ஆகாச கங்கையில் குளித்தோன்னா அனல் உரைக்கும், சூடு பறக்கும் அப்படிங்கிறது. அதனால் தாத்தா என்ன செஞ்சாங்களாம், பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. ஊற்று நீர் வெது வெதுப்பான ஊற்று நீர் நல்லது அப்படின்னு அவங்க தாத்தா என்ன பண்ணுறாராம், அதை கூப்பிட்டாரு அப்படின்னு தாய் தாலாட்டு பாட்டில் பாடுறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்கு, இது உயர்வுபடுத்தி மிகைப்படுத்தி சொன்னதுனால இது உயர்வு நவிர்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டு. இந்த செய்யுள்ள இடம்பெறுற அழகுகளை பற்றி இந்த அணி இலக்கணம் தெரிவிக்குது. அணி இலக்கணத்தின் தொடக்க நிலை அமைகிறத இந்த 2 வகைகளும்.
தொடக்க நிலையாக அமையும் இயல்பு நவிற்சி அணி, உயர்வு நவிற்சி அணியை நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்த்தோம். இந்த இன்னும் போக போக நீங்கள் நிறைய அணிகளை கற்றுக்குவீங்க. நன்றி மாணவர்களே.